கருவேல மரம் கருவங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. நல்ல ஆடு மாட்டுக்கு ஆட்டுக்கு நல்லா பிடிக்கும். இந்த கருவங்காய் நல்லா பிடிக்கும். விதை நல்லா சாப்பிடும். இந்த விதையை நல்லா காய் விதை நல்லா சாப்பிடும். ஆனால் மக்களை பாருங்கள், கிராமத்தில் இந்த நிழலில் வந்து எவ்வளோ எல்லாம் மக்கள் தண்ணி அடிக்கிறத இடத்த எப்படி நாஸ்தி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பிளாஸ்டிக் கிராமத்தில் அழகாக நிழலில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். இடத்துல நல்லா அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி வச்சு ஏதாவது டைமில் வந்துடுறாங்க. ஈவினிங் டைமு நைட் டைம் இப்படி வந்து எவ்வளோ பாட்டில் கிடக்கு பாருங்கள். கிராமத்தில் பார்த்து தான் நடந்து வரணும் பாருங்கள். ஓரமாக போகிறதுனால வந்து உடஞ்சி கிடக்கும். கிராமத்தில் கூட மரங்களில் உட்கார முடியல, அப்படி ஆயிடுச்சு. பார்த்து போனோம். கம்மாயில் பசங்க மீன் பிடிக்க பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் பிடிக்கிறாரு. டூ வீலர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். அப்படியே போவோம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான டைம் பாஸிங். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ நேரம், 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. மீன் வரலைன்னாலும் தூண்டில் போட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால கருவையெல்லாம் செத்துருச்சு பாருங்கள். அது இதெல்லாம் பார்க்கலப்பா வெளியே இருக்கிறதுனால பசுமையாக இருக்கு கொஞ்சம். பிடிக்கிறேன், நான் போய் காமிக்கிறேன். இப்படி போகிறது நேரம் போகலாமா? வெள்ளமாக இருக்குமான்னு தெரியல. போவோம். செருப்பு கோளாறாயிருமே வெள்ளமாக இருந்து. ஏன்னா சுற்றி போகிறது கஷ்டம். இப்போ அங்கே ஒருத்தர் பிடிக்கிறார் பாருங்க. தெரியுதா? இப்போ சேரில் ட்ரை பண்ணி தான் போகிறேன். போவோம், முயற்சியோட கழிச்சடைய ட்ரை பண்ணுவோம். மீன் பிடிக்கிறத போய் பார்க்கணுன்னு தோண்டிடுச்சு மைண்டு. போய் பார்த்துருவோம், வீடியோ எடுத்து போட்டுருவோம். பார்க்குறேன், என்னடா நம்மளை பக்கம் அறவரல் நேரம் வர்றாங்களான்னு. எல்லாம் பொங்கல் அன்னைக்கு நாட்டு பொங்கலுக்கு எல்லாம் மாடுகளை குளிப்பாட்ட அப்படி பண்ணுற ஒரு குரூப் இருக்கும். ஒரு குரூப்பு மீன் பிடிக்கிறதுல இன்வால்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் பாருங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் பாருங்கள். மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒரு லைக்கிங் தான். இன்றைக்கி இந்த கம்மாய் பக்கம் வரணும்னு உங்களால் ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசில் இந்த கம்மாயில் தான் ஆடு மாடுகளை பற்றி விட்டு குளிப்பாட்டுவோம். அங்கே தெரிகிறது தான் எங்கள் ஊர் நிறைகுளத்தையனார் கோயில். தண்ணி நல்லா நிறைஞ்சு கிடக்கு. கம்மா வத்தாதனால மீன் கிடக்கும் நிறையா. பாருங்க, தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கருவு மரத்துலாம் எல்லாம் பட்டு போச்சு. தண்ணி ஃபுல்லாக கிடந்தால் பட்டுருது மரம். இங்கே பாருங்கள், தண்ணியில் பசுமையாக இருக்குது. இங்கே தண்ணி கொஞ்சம் வெளியாயிருச்சா, ஃபுல்லாக சீமக்கரில் செடி தான். அங்கேயும் எப்படியே சீமக்கரில் விதை விழுந்து ஆயிடுச்சு. எல்லோருக்கும் குட் மார்னிங். மீன் பிடிக்கிற ஒரு வீடியோ போடுவோம்.